ஹீலிங் அப்படிங்கிற கான்செப்டே நிறைய பேர் இங்கே தப்பாக புரிஞ்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லவ் பிரேக்கப் நடக்குது அப்படின்னா அந்த பர்சனை பற்றி யோசிக்கவே கூடாது, அவங்கள கம்ப்ளீட்டாக மறந்துடணும். அந்த பிரேக்கப்னால ஏற்பட்ட அந்த சேட் எமோஷன்ஸ் எல்லாம் சப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும், நம்மளை பிஸியாகவே வச்சுக்கணும். அப்போ தான் அவங்களோட ஞாபகம் வராது. டைம் ஹீல் பண்ணணும், ஸோ பாசிட்டிவாக இருக்கணும். இல்லைன்னா அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், ரிவெஞ்ச் எடுக்கணும். இதெல்லாம் ஹீலிங் கிடையாது. இதெல்லாம் உங்களை ஹீல் பண்ணாது. Healing is not about pretending like you're okay. Healing is about acceptance, awareness and change. For example, அந்த பிரேக்கப்னால ஏற்பட்ட அந்த இமோஷன்ஸ் எல்லாம், அந்த பெயின்ஃபுல் ஃபீலிங்ஸ் எல்லாம் வேலிட் தான், அதெல்லாம் நார்மல், அதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை சேஃபாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு அவுட்லெட்டை க்ரியேட் பண்ணுங்கள். லைக் டைரி எழுதுறதோ இல்லை ஒரு பர்சன் கிட்ட பேசுகிறதோ அந்த மாதிரி. முக்கியமாக உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்காமல் உங்ககிட்ட கொஞ்சம் கைண்டாக நடந்துக்கோங்க. என்ன அங்கே தப்பாக போச்சு, அதை எப்படி ரிப்பீட் பண்ணாமல் இருக்கலான்னு ட்ரை பண்ணுங்கள். ஹீலிங் அப்படிங்கிறது காயமே இல்லாமல் இருக்கிறது இல்லை, அந்த காயத்துலேருந்து அகெயின் அண்ட் அகெயின் ரத்தம் வராமல் பார்த்துக்கிறது.